நல்ல ஒரு சித்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்காக நன்றி. உடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. உடைய வார்த்தையிலேருந்து ஜனங்களோட பேசுங்கப்பா. இந்த ஆவியின் கனியை குறித்து ஆண்டவரை தயவை குறித்து தியானிக்கிறோம். இந்த செய்தி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள மனுஷங்கள் தயவு காண்பிக்க நீர் கிரியை செய்யும். அந்த சுவை ஆவியின் கனியிலிருந்து வெளிப்படுகிற இந்த நற்குணம், நல்ல சுவாபங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. ஆமென். நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அடுத்து தயை உள்ள போதகம். ஞான விளங்க பேசி தயை உள்ள போதகம் இருக்கணும். அடுத்து தாவியின் கனியில் வெளிப்படுகிற தயவு ஞானத்தை கொண்டு வரும். பேசும்போதே தேவ ஞானத்தில் பேசுவாங்க. தயை உள்ள போதகம், அவங்களுடைய போதகத்தினாலே சம்மதிக்க முடியாத கடினம் உள்ளவங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு சம்மதிக்கிற அளவுக்கு அவங்க சுபாவம் இருக்கும். ராஜாவினிடத்துல போய் நிற்கத்தக்கதான தேவ தயவை பெற்றுக்கொள்வாங்க. குணசாலியான ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பிரயா பட்டணத்தார் வேதத்தை தினந்தோறும் தியானித்தார். மக்கதோனியா சபையை விட, தெசலோனிக்கேயரை பார்க்கலை விட அவர்கள் நற்குணசாலியாய் மாறினார் பிரயோயா பட்டணத்தார். காரணம், அவங்க தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் இருக்கு. நற்குணம் அங்கே வெளிப்பட்டது, தேவ தயவு அங்கே வெளிப்பட்டது. ஞானத்தில் பேசுகிறாங்க, பேசும்போது தேவ ஞானத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க போதனை தய உள்ள போதனை. அது கேட்குற எல்லாருக்குள்ளேயும் ஒரு இளைப்பாறுதல், சமாதானம். அவங்க தேவனுடைய சித்தத்துக்கு அவங்க சம்மதிக்கிற அளவுக்கு, சம்மதம் கொடுக்கிற அளவுக்கு அந்த போதகம் உப்பால் சாரமேற்றப்பட்டதும் கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருந்தது. இந்த செய்தி கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தயவு எப்படி வெளிப்படணும்? தேவ ஞானத்தில் இருந்து தயவுள்ள போதகம். ஆண்டவர் பார்ட்ஸ் அந்த பிரசங்கத்தை அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம். அவர் பிரமிக்கத்தக்கதாக உன்னை போஷித்த தாயானவள் ஆசீர்வதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட போதகத்தை, தயவுள்ள போதகத்தை கண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாயிலிருந்து ஞான விளங்க ஒரு தயவுள்ள போதகம். ஒரு குணசாலை ஸ்திரீ தன் புருஷனிடத்துல, தன் பிள்ளைகளிடத்துல இப்படி ஒரு தயவுள்ள போதனை இருந்துச்சு. அதனால தான் ஒரு பாக்கிய விதி, ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ விளையாடப்பட்டவன் என்று தன் கணவன் வாழ்த்துகிறான். பிள்ளைகளெல்லாம் பாக்கிய விதி என்று பாராட்டுகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வாய் திறக்கும் போது ஞானம் விளங்கட்டும். உங்களுடைய போதகம் தயவுள்ள போதகமாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதனை செய்யும்போது, புத்தி சொல்லும்போது உங்களிடத்தில் அந்த தயை பெறப்பட்டு போகட்டும். அந்த பிள்ளைகள் உங்களுடைய போதனையினாலே, உங்களுடைய நல்ல நடக்கையினாலே, போதனை இல்லாமலேயே ஆதாயம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த செய்தியின் மூலமாக, இந்த தயை உள்ள போதகம் உங்களை நல்ல ஒரு சிறந்தவர்களாக மாற்றும். ஒரு தலை சிறந்தவர்கள், தரம் உள்ளவர்களாக உருவாக்கும். இந்த செய்தியின் மூலமாக, இந்த தயவுள்ள போதகத்தின் மூலமாக கர்த்தர்களுடைய கிருபை உங்களிடத்திலிருந்து, அவருடைய அன்பு ஆன ஒரு தெய்வீக சுபாவம் வெளிப்படுகிறது. பர்னபா போன இடமெல்லாம் ஜனங்கள் அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளை கேட்டு அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவன் நல்லவனும் பரிசுத்தாவி நிறைந்தவனுமாய் காணப்பட்டான். தேவ பிள்ளைகள், இந்த செய்தியின் மூலமாக இந்த கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தருடைய ஞானத்தின் ஊற்று புறப்படுவதாக, அந்த தயை உள்ள போதகம் வாயிலிருந்து புறப்படுவதாக, அநேகருக்கு காயங்களை கட்டுகிறதாக ஆறுதலுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். அநேகர் ஆண்டுடைய பிரசன்னத்தினாலே
அந்த இலைகளாய் இருக்கிற நேர்த்தியான வாழ்க்கையின் அந்த நிழல்ல அநேகர் வந்து தங்கடை கேட்கிறா ரூத்து, உம்முடைய கண்களில் எதினால் எனக்கு தயை கிடைத்தது? ஒரு பிரஜாதி பெண்ணாய் இருந்த எனக்கு எப்படிப்பட்ட தயை? எப்படி உன் மாமியாருக்கு நீ செய்த நல்லவைகளை நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லுது. எப்படியாய் நமக்கு ஒரு தயவுள்ள போதகத்தை, ஞான விளங்க பேசுகிற வார்த்தைகளை அவர்கள் தருவாராக. செய்தி மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தயவுள்ள ஒரு போதகத்தை தந்து அநேகருக்கு ஆறுதல் விளங்க பேசுகிற போதிக்கிற மக்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.